துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. நாம இதுக்கு முந்தைய பதிவு லக்ன ரீதியாக 9 கிரகங்கள் நின்ற இடத்தின் பலன்களை பார்த்தோம். அவை நிரந்தர பலன்கள். ஒருத்தர் பிறக்கும் போதே லக்னம் எதுன்னு பார்த்து அதுல இருந்து எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்குதுன்றத பலன்களாக சொல்வது நிரந்தர பலன்கள். தற்போது நாம பார்க்க இருக்கும் பலன்கள் கோச்சார ரீதியான பலன்கள். கோச்சாரம் என்றால் ராசியில் இருந்து தற்போதைய பலன்கள். இது எப்பவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்ப எங்க சூரியன் இருக்குது உங்க ராசிக்கு, இப்ப எங்க சந்திரன் இருக்குது உங்க ராசிக்கு, இப்ப எங்க புதன் இருக்குதுன்னு அந்த 9 கிரகங்கள் தற்போதைய நிலைமைப்படி தங்கள் ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் இருக்கிறதோ அந்த பலன்களை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையான பலன்கள் இது. இதை நீங்க பார்த்தீங்கன்னா தற்போதைய பலன்களை புரிந்து கொள்ளலாம். ஜனன லக்னத்திலிருந்து பார்க்கும்போது நிரந்தர பலன்கள், ராசியிலிருந்து பார்க்கும்போது தற்போதைய பலன்கள். இப்போது தற்போதைய பலன்களை சூரியனிலிருந்து ஆரம்பிப்போம். சூரியன் ராசியில் இருந்தால் என்ன பலன், 2வது வீட்டில் இருந்தால் என்ன பலன், தொடர்ந்து 12 ராசிகள் இருக்கும் பலன்களை பார்ப்போம். சூரியன் ஜனன ராசியில் சஞ்சரித்தால், அதாவது ஒருத்தருடைய ராசி எதுவாக இருக்கிறதோ அந்த இடத்தில் சூரியன் இருந்தால், தற்போது இப்ப இருக்கிற சூரியன் ஆடி மாசம் கடகத்துல இருக்குது வச்சுங்க. இந்த கடகமே ராசியா இருந்து வச்சுங்க, அவங்க இந்த ஜனன கால சூரியனை பார்த்து கொள்ளலாம். அடுத்த மாசம் ஆவணி மாசம் வரும்போது சிம்மத்துக்கு போயிடும். அது கடக ராசிக்கு 2வது வீடு. அதே நேரத்தில் சிம்மன் ஜென்மம். ஸோ இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா மாசம் இந்த சூரியன் பலன்களை நீங்கள் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூரியன் ஜனன ராசியில் சஞ்சரித்தால் என்னென்ன பலன்கள்? அலைச்சல் இருக்கும், சில கெட்ட செய்திகளை கேள்விப்பட நேரிடும், தாழ்ந்த நிலை ஏற்படும், தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும் போன்ற அசுப பலன்கள் கூறப்பட்டுள்ளது. சூரியன் ராசிக்கு 2வது இடத்தில் இருந்தால் முயற்சிகள் வீணாகும், பணமுடை ஏற்படும், கண் வியாதி கூட ஏற்படும், நம்பினர் ஏமாற்றுவர், குடும்பத்தில் குழப்ப சூழ்நிலை கூட நிலவும், மருத்துவ செலவு போன்ற அசுப பலன் கூட நடைபெறும். சூரியன் ராசிக்கு 3வது இடத்தில் இருந்தால் நோய் பூரணமாக குணமாகும், பண வரவும் இருக்கும், இடமாற்றம் ஏற்படலாம், தொழில் ரீதியாக லாபம் கிடைக்கும், பகைவர்கள் நம்மளை விட்டு அகழ்வார்கள். நல்ல சுப பலன்கள். ராசிக்கு சூரியன் 4ஆம் இடத்தில் இருந்தால் மனக்கவலை, காரியத்தில் தடைகள், வழக்கு விஷயங்கள், விஷஜுர பாதிப்பு போன்ற அசுப பலன்கள் நடைபெறும். ராசிக்கு 5வது வீட்டில் சூரியன் இருந்தால் வியாதிகள் தோன்றும், மனம் சோர்வாக இருக்கும், எதிரிகளுடைய பயம் இருக்கும், அரசாங்க எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது வரும், பெண்களாக இருந்தால் கர்ப்ப சிதை போன்ற அசுப பலன் கூட ஏற்படும். ராசிக்கு 6வது வீட்டில் சூரியன் இருந்தால் நோய்கள் விலகும், பகைவர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள், காரியத்தில் சாதனை படைப்பார்கள், நல்ல புகழ் கிடைக்கும், வழக்கு இருந்தால் அதில் வெற்றியும் அடையலாம், கடனும் அடைபடும் போன்ற சுப பலன்கள் ஏற்படும்.